அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான அரிசி பருப்பு ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி கூட. இந்த ரைஸை பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன குழம்பு வைக்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் டக்குன்னு இந்த ரைஸை நம்ம செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரைஸ் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 250 கிராம், அதாவது 1/4 கிலோ. நார்மலாக ஆக்கக்கூடிய அரிசி தான் இது, புழுங்கல் அரிசி தான் இது. இதில் 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிங்க. இதில் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் என்னென்ன அளவுன்னு சொல்லிக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா அதில் வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ரைஸுக்கு வெங்காயம் தக்காளி இதில் டேஸ்ட்டு தான், அதனால தான் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். இது பெரிய வெங்காயம் பெரிய தக்காளிங்கிறதுலாம் 2 சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம்லாம் இருந்தால் நீங்கள் ஒரு 4 சேர்த்துங்க. இதுக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் அதில் போட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். எனக்கு வந்து காரம் அதிகமாக தேவைப்படுறதுனால பச்சை மிளகாலாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேண்டாம் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு 2 பச்சை மிளகாவே போதும். இல்லை உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 சேர்த்துங்க, போதும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். இதில் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. இது நல்லா சேர்ந்து வரட்டும். சேர்ந்து வந்ததோ நம்ம வச்சுருக்க ரைஸை வந்து நம்ம இதில் போட்டுற வேண்டியது தான். ரைஸ் 1 டம்ளர் போட்டிருக்கோம், பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் போட்டிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எப்போதும் எந்த அளவு ரைஸுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க. பருப்புங்க சேர்த்து கணக்கு எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி இதே மாதிரி எந்த டம்ளரெல்லாம் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதிலே 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க, சரியாக வந்துடும். இந்த ரைஸ் வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, குழையாமல் நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துங்க. சால்ட்டை போட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டுடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. 2 விசில் விட்டாலே போதும், ரைஸ் சரியாக வந்துடும். மூடி போட்டு மூடிடுவோம். இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் வந்து திருவி எடுக்க போகிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன். இந்த ரைஸை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம கட்டி கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரைஸ் வெந்துடுச்சு பாருங்கள். இது மசாலாலாம் ஒரு பக்கமாக இருக்குது. நம்ம இது நல்லா கிண்டவோன்னா லேசாக கிண்டி விட்டு இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம 1 மூடி தேங்காய் பூ திருவி வச்சுருக்கோம், அதை வந்து இந்த ரைஸில் மேலே போட்டுடலாம். மேலே போட்டுட்டு நீங்கள் இப்போ கிண்டவானா இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு ஒன்றும் சேர்க்கலை, நம்ம தாளித்து வந்து இதில் ஊற்ற போகிறோம். அதனால் தேங்காய் வந்து மேலாக அப்படியே இருக்கட்டும், கிண்டி விட வேணாம். இது குழம்புலாம் ஊற்றி நம்ம சாப்பிடாமல் சும்மா சாப்பிட்றதுனால ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும். அதனால ஆயில் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கும். அதோட ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிங்க. ஆயில் நல்லா சூடானதோட கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு 1 ஸ்பூன் போடுவோம். இந்த ரைஸுக்கு நம்ம ஏற்கனவே ஜீரகம் போட்டிருக்கோம், இப்போ வந்து மிளகு போடுறோம். அதே மாதிரி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட போகிறோம். இது 3ஓட வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் 2 மிளகா எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். காஞ்ச மிளகா நல்லா சேவக்கட்டும். மிளகா செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நம்ம ஸ்டார்டிங்கிலே போட்டிருந்தோம்னா ரைஸோடு சேர்ந்து வெந்துடும், அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்படி தாளிப்பில் போட்டோம்னா சாப்பிடும் போது நல்லா மொறுமொருண்டு இருக்கும். வேணுண்டா இதில் முந்திரி பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் நான் முந்திரி பருப்பு சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது வாசமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலையை போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம வச்சுருக்கிற ரைஸில் வந்து நம்ம இதை போட்டுடலாம். நம்ம இந்த தேங்காய் பூ மேலேயே வந்து நம்ம இந்த ஆயிலை நம்ம ஊற்றினோம்னா சுட சுட இருக்க தேங்காயும் நல்லா வெந்துடும். அதனால தான் தேங்காய் பூவை போட்டதோட வந்து நான் ரைஸை வந்து கிண்ட வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன். கிண்டாமல் நம்ம மேலே அப்படியே வச்சுருந்து ஊற்றினோம்டா நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டை நம்ம தாளித்து போட்டது எப்படி முந்திரி பருப்பு மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி பருப்பு சாதம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த ரைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.